கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டுடைய பெரிதான கிருபையினால நம்ம மறுபடியும் ஒரு இந்த புதிய வருஷத்துல வேதத்தை வாசிக்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டு நம்ம கொடுத்திருக்கிறாரு. இந்த குரோனாலஜிக்கல் பைபிள் ரீடிங் பிளான்ங்கிற இந்த புதிய வேத வாசிப்பு திட்டத்துல எங்களோடு இணைஞ்சு கர்த்தருடைய கிருபையினால வாசிக்கணும்னு சொல்லி அர்ப்பணித்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வரவேற்கிறோம். இதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஜெபித்து நம்ம இந்த வருஷத்துடைய இந்த புதிய வேத வாசிப்பு திட்டத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஒரு கேள்வி எழும்பலாம், ஏன் இந்த புதிய திட்டம், ஏன் வேதம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரிசையில நம்ம வாசிக்க கூடாது என்று சொல்லி நல்ல ஆரம்பத்திலே நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம வேதத்தை மாற்ற போகிறது இல்லை, அந்த வரிசையை நம்ம தவறென்று சொல்லுகிறதும் இல்லை. இந்த குரோனாலஜி பைபிள் ரீடிங் பிளான், கால வரிசை கிரமத்தின்படி நம்ம படிக்கிற இந்த வேத வாசிப்பு திட்டம் என்பது இட்ஸ் எ டூல். அது ஒரு வேதத்தை இன்னும் அதிகமா வாசிப்பதற்கும் அதை ஆராய்ந்து பார்ப்பதற்கும் இது ஒரு டூலா, இதுக்கு உதவி செய்கிற ஒரு காரியமா தான் நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். இது ஒரு நாள் வேதத்தை மாற்றி அமைக்கிற ஒரு வேலை இல்லை, நம்ம இன்னும் அதிகமா நம்ம புரிந்து கொள்ளணும். இன்னொரு கேள்வி கூட எழும்பலாம், அப்படின்னா ஆரம்பத்துல இந்த வேதத்தை இந்த மாதிரி திட்டம் பண்ணினவங்க தவறு செய்து விட்டார்களா என்றெல்லாம் நீங்க கேள்வி கேட்கலாம். அதுவும் அல்ல. அன்றைக்கு அந்த வேதத்தை அப்படி பிரிச்சதற்கு காரணம் அவங்க ஆங்கிலத்தில் அது என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கார்டிங் டு த டைப் ஆஃப் லிட்ரேச்சர், அக்கார்டிங் டு த டைப் வச்சு அதை பிரிச்சாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல்ல நீங்க பழைய ஏற்பாடுல கவனிச்சீங்கன்னா 5 ஆகமங்கள், மோசே எழுதின 5 ஆகமங்கள் முதலாவது எழுதப்படுகிறது. அதுக்கப்புறம் சரித்திர புஸ்தகங்கள் எழுதப்படுகிறது. அதுக்கப்புறம் விஸ்டம் புக்ஸ், பொயட்ரி புக்ஸ் சொல்லி சொல்றோம், ஞான புஸ்தகங்கள், பாடல் புஸ்தகங்கள் என்று சொல்லி அடுத்தது வருகிறது. அடுத்தது தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். இப்படி 4 பிரிவா பழைய ஏற்பாடுல பிரிக்கப்பட்டிருக்கும். அதே போலதான் புதிய ஏற்பாடுலையும் 4 சுவிசேஷங்கள், சரித்திர புஸ்தகமாகிய அப்போஸ்தலர் நடபடிகள், அடுத்தது நிருபங்கள், சபைகளில் என்ன போதிக்கப்பட்டாங்க நிருபங்கள், இறுதியா தீர்க்க தரிசனம், வெளிப்படுத்தின விசேஷம். ஆனா நம்ம இந்த முறை வாசிப்பது எப்படின்னாங்க, அந்த சம்பவங்கள் நடந்த கால கிரமப்படி வாசிக்க போகிறோம். அதாவது இப்போ ஒருவரை குறித்து அவங்க ஆரம்பத்துல என்ன நடந்துச்சு, அடுத்தது என்ன நடந்துச்சு, அடுத்தது என்ன நடந்துச்சு, இப்படி ஒரு கிரமமாய் ஒரு காரியத்தை நம்ம அறியும் போது இன்னும் அதிகமா புரிந்து கொள்ள முடியுங்க, இன்னும் அதிகமா அதை கிரகிக்க முடியும். ஏன் அப்படி பேசினாங்க, அல்லது அவங்களுக்குள்ள எந்த அளவு ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வந்தாரு, அவங்க வளர வளர அவங்களுக்குள்ள வந்த நல்ல மாற்றங்கள் என்ன, அல்லது ஆசீர்வதிக்கப்படும் போது அவர்களுக்குள்ள வந்த தீய காரியங்கள் என்ன, இதெல்லாம் நல்லா புரிந்து கொள்ள நமக்கு இது உபயோகமா இருக்கும். இந்த குரோனாலஜி அப்படின்னு சொல்லி சொல்றோம் பாருங்க, ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, the order in which a series of events happened. அந்த குரோனாலஜிங்கிற வார்த்தைக்கு ஆங்கில டிக்ஷனரியில கொடுக்கப்படுகிற விளக்கம், ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட், ஒரு தொடர்ச்சியான சம்பவங்கள் நடக்கிறது, அது எந்த ஆர்டர்ல நடக்கிறது, ஏதோ ஒண்ணு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அப்படின்னு சொல்லி அல்ல, அது எந்த ஒரு ஆர்டர்ல நடக்கிறது என்று சொல்லி இந்த ஆர்டர்ல அதை சொல்வதுதான் குரோனாலஜிங்கிறது. இட்ஸ் a list or an explanation of the events in the order in which they happened, in the sequence in which they happened, based on the time they occurred. அது எந்த வருஷத்துல அடுத்தது என்ன நடந்துச்சு, அடுத்தது என்ன நடந்துச்சு, இப்படி புரிந்து கொள்வதற்காக தான் இந்த குரோனாலஜி அடிப்படையில நம்ம வேதத்தை பிரிச்சு வாசிக்க போகிறோம். பாருங்க, ஆதியாகமம் வாசிக்கும் போது நம்ம யோபு புஸ்தகத்தையும் வாசிப்போங்க, 1 நாளாகம புஸ்தகத்தையும் வாசிப்போம். இப்போ 1 சாமுவேல், 2 சாமுவேல், ராஜாக்கள் எல்லாம் வாசிக்கும் போது நம்ம சங்கீதங்களை நம்ம வாசிக்க ஆரம்பிப்போம். இப்படி தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாம் நம்ம வாசிக்க ஆரம்பிப்போம். அப்போ இதோடைய ரொம்ப முக்கியமான ஒரு நன்மை என்னன்னாங்க, இப்போ வேதம் ஆண்டவருடைய ஒரு மீட்பின் திட்டத்தை நமக்கு அழகா விளக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். அப்படி அன்பை நமக்கு காட்டுது, அவர் மனுக்குலத்தின் மேல வைக்கிற கரிசனை அக்கறையை காட்டுது, எல்லாத்துக்கும் மேல அந்த மீட்பின் திட்டத்தை நமக்கு காட்டுது. நம்ம இப்படி இந்த குரோனாலஜி அடிப்படையில நம்ம வசனத்தை வாசிக்கும் போதுங்க, அந்த ஸ்டோரி ஆஃப் சால்வேஷன் சொல்லுவாங்கல்ல, இந்த ரட்சிப்பின் அந்த செய்தி எவ்வளவு அழகா ஆண்டவர் எவ்வளவு அழகா ஆரம்பத்துல இருந்து எவ்வளவு அழகா திட்டம் பண்ணி அவர் மனதில் அந்த பாரம், அத அடிப்படையில காரியங்கள் செய்து வருகிறத ரொம்ப அழகா நம்மால இதுல புரிந்து கொள்ள முடியுங்க. அதே மாதிரி ஒரு தொடர்ச்சியை நீங்க கண்டுபிடிக்க முடியும். கனெக்ட் த டாட்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. ஓ, இதனாலதான் இப்படி பேசினாங்களா, இதனாலதான் இந்த பாட்டு பாடினாங்களா, இந்த சூழ்நிலையில தான் இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதா, அந்த ராஜாக்களை வச்சு அந்த தீர்க்க தரிசனம் நம்ம வாசிக்கும் போது, அந்த சம்பவத்தை வச்சு அந்த பாடலை நம்ம வாசிக்கும் போது, சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் போது நமக்கு இன்னும் ரொம்ப அழகா தெளிவா அதை புரிய ஆரம்பிக்கும். புதிய ஏற்பாடுல கூட நீங்க கவனிச்சீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகளை மையப்படுத்தி இப்போ அந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டதை பார்க்கிறோம், அந்த சபைக்கு எழுதப்பட்ட நிருபங்களை பார்ப்போம். அப்படி ஒப்பிட்டு வாசிக்கும் போது நமக்கு இன்னும் அழகா அது புரிய ஆரம்பிக்கும். இந்த
இந்த வேத வாசிப்பு திட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நன்மை என்னன்னாங்க, இன்னும் தெளிவாய் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒரு நாம் வேதத்தை பார்க்கிற பார்வை கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். இன்னும் அழகா புரிந்து கொள்வோம். எல்லாத்துக்கும் மேல என் ஆண்டவர் இன்னும் அழகா நம்ம அறிந்து கொள்ள ஆரம்பிப்போம். எவ்வளவு அழகா ஆண்டவர் ஆதியில் இருந்து எவ்வளவு அழகா கிரியை செய்து வருகிறாரு என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்வோம். அவர் மேல இன்னும் நமக்கு அன்பு வரும், இன்னும் நமக்கு விசுவாசம் வரும், விசுவாசத்துல வளர ஆரம்பிப்போங்க. பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள்ல 11ஆம் அதிகாரத்துல நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 11 முதல் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆக்ட்ஸ் சாப்டர் 11 from verse 1. புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். இது என்ன சம்பவம்? கொர்நேலியு வீட்டுக்கு ஆண்டவர் பேதுருவை கூட்டிட்டு போறாரு. அங்க ரட்சிப்பின் செய்தி சொல்லப்படுகிறது. அவர்கள் கிறிஸ்துவ தங்க ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. சரி, திரும்பி வாசிக்கலாம். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்த போது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோடே போஜனம் பண்ணினீர் என்று அவனோடே வாக்குவாதம் பண்ணினார்கள். 4வது வசனம். அதற்கு பேதுரு காரியத்தை முதலில் இருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கினான். என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு வர்றாரு. கவனிங்க, இப்படி சொல்லும் போது அது ரிசல்ட் என்னன்னாங்க, அதே அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். வாக்குவாதம் இப்பொழுது மாறி தேவனை மகிமைப்படுத்துவதா அந்த சபை அன்னைக்கு மாறுச்சு. இந்த தெளிவாய் வரிசைப்படி சொல்லப்பட்ட இந்த விளக்கம் அங்க கூடியிருந்தவர்களுக்கு தெளிவை கொடுத்தது. வாக்குவாதம் பண்ண வந்தவங்க அதே நாவினால ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இப்ப நம்ம கூட நிறைய காரியங்கள் புரியாம இருக்கலாம். ஏன் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசி இருக்கிறாங்க புரியாம இருக்கலாம். நம்ம இந்த கிரமப்படி நம்ம வாசிக்கும் போது நமக்கும் தெளிவு உண்டாகும். டவுட்ஸ் மாறும், சந்தேகங்கள் மாறும், வாக்குவாதங்கள் மாறும். அதுக்கு பதிலா கர்த்தர் நம்மை அழைத்த சிருஷ்டித்த நோக்கம் நிறைவேறும். என்ன நோக்கம்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், அவனுடைய துதியை சொல்லி வருகிறவர்களாக மாறுவோம். இன்னொரு காரியத்தை கூட சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரலாம். இப்ப நம்முடைய லூக்கா புஸ்தகமும் அப்போஸ்தலர் நடபடிகளும் அழகா இந்த வரிசைப்படி எழுதப்பட்டது. அவர் ஒரு ஹிஸ்டாரியன், தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா லூக்காங்கிற மருத்துவர் எழுதுகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்துல முதல் 4 வசனங்கள் நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. லூக் சாப்டர் 1 verses from 1 to 4. மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. இந்த குரோனாலஜிக்கல் அடிப்படையில ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரிசையா ஒழுங்கா அழகாக ரிசர்ச் பண்ணி லைன் பை லைனா எழுதிட்டு வர்றாராம். அவர் ஒரு அழகான ஒரு காரணத்தை சொல்றாரு. நீங்க பல காரியத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்க, பல காரியத்தை வாசிச்சிருக்கிறீங்க. ஆனா நான் இதை எழுதுவதின் நோக்கம் என்னன்னா, தமிழ்ல 3ஆம் வசனத்திலயும் ஆங்கிலத்துல 4வது வசனத்திலயும் என்ன சொல்றாருன்னா, உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று. அந்த நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் அப்படின்னா, இப்படி நான் கிரமப்படி வரிசையாய் எழுதுவதின் நோக்கம் என்னன்னா, நீங்க என்னெல்லாம் இதுவரைக்கும் உபதேசிக்கப்பட்டீங்களோ அந்த விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும். You should know the certainty concerning what you have been taught. உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும். அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க கேள்விகள் இருக்கலாம், சந்தேகங்கள் இருக்கலாம். ஆனா இப்படி வாசிக்கும் போது இன்னும் தெளிவு உண்டாகும், ஒரு நிச்சயம் உண்டாகும். ஆம்பிளிஃபைட் பைபிள் என்று சொல்லி ஒரு ஆங்கில பைபிள்ல இதை எழுதும்போது இப்படி எழுதி இருக்கிறாங்க. You may know the full truth and understand with certainty. அதாவது முழு உண்மையை நீ அறிந்து கொள்ள முடியும், அறிந்து கொண்ட காரியத்துல இன்னும் முழு நிச்சயமா இருக்க முடியும். ஏன்னா பலவிதமான துருபதேசங்கள் வருகிறது. அதுல மொழிபெயர்ப்பு அழகா எழுதி இருக்கிறாங்க. இப்படி நான் எழுதுவதனால இட் இஸ் a security against errors. தவறான காரியத்திலிருந்து நீ பாதுகாக்கப்படுகிறாய். அப்போ நம்ம கூட இந்த குரோனாலஜிக்கலா வேதத்தை வாசிக்கும் போது கால வரிசை கிரமப்படி இந்த வேதத்தை வாசிக்கிறதுனால உபதேசிக்கப்பட்ட விஷயங்களில ஒரு முழு நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். முழு உண்மைய சந்தேகம் இல்லாம நம்ம அறிய போறோம், இன்னும் உறுதியாக போகிறோம். தவறான உபதேசங்களுக்கு நாம் பாதுகாக்கப்படுகிறோம். பலவிதமான கேள்விகள் கேட்கப்படுகிறது.
நம்ம இன்னும் தெளிவா வசனத்தை அறிந்து கொள்வோம். வசனத்தை வாசிக்க 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 விசுவாசத்துல இன்னும் வளருவோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. நம்ம எல்லாரும் இணைஞ்சு விசுவாசத்திலையும் அவரை அறிகிற அறிவிலும் நம்ம வளருவோம். அவரை குறித்து நம்ம இன்னும் அதிகமா அறிந்து கொள்வோம். இந்த வேதத்துல நம்ம வாசிக்கும் போது ஒவ்வொரு வசனமும் அவரை தான் நமக்கு காட்டுது, கிறிஸ்துவ தான் காட்டுது. அப்ப அந்த கிறிஸ்துவை இன்னும் அதிகமா அறிய போகிறோம். அறிஞ்சு நான் அப்படி இல்லையே என்ற ஏக்கத்தோடு ஆவியானவரே என்னை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போகிறாரு. நம்ம ஜெபிப்போமாங்க. நம்ம ஜெபித்து இந்த புதிய வேத வாசிப்பு திட்டத்துக்குள்ள நம்ம போக போகிறோம். எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் கையில நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பரம தகப்பனே, ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு காட்டுகிற உங்களுடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உங்க வேதத்தை வாசிக்கிற ஒரு கிருபையை எங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க. நாங்க புரிந்து கொள்ளுகிற மொழியில, நாங்க புரிந்து கொள்ளுகிற விதமா எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நீங்க வாய்ப்புகளை கொடுக்குறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. உங்க வேதத்தை நாங்க வாசிக்கணும்னு நீங்க விரும்புகிறீங்க. இது வாசிக்கவில்லையா என்று சொல்லி அடிக்கடி நீங்க வேதத்துல கேள்வி கேட்கறத நாங்க பார்க்கிறோம் சுவாமி. தேவரீர், வேதத்தை வாசிக்கும் போது எங்களுக்கு கிருபை தாங்க. அதுல நாங்க உங்களை பார்க்கணும், உங்க மேல இருக்க விசுவாசத்துல வளரணும். பிசாசு எங்களுக்குள்ள விதைச்சிருக்கிற சந்தேகம்ங்கிற விதைகள் எல்லாம் நீக்கப்பட்டு ஒரு முழு நிச்சயத்தோடு உண்மை நாங்கள் பின்பற்றுகிறவர்களா மாறணும். ஆவியானவரே, எங்களுடைய மனக்கண்களை இன்னும் நீங்க திறந்து தாங்க. பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாங்க. வேதத்துல ஒவ்வொரு வசனத்திலையும் நாங்க அறிவுக்காக இதை வாசிக்காம, அறிவுக்காக தியானிக்காம, என் ஆண்டவரை இன்னும் அறிஞ்சு என் ஆண்டவரை போல மாறணும், அவர் சித்தத்தை அறிஞ்சுக்கணும். அந்த சித்தத்தை இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நாங்க செஞ்சு முடித்து இறுதியில உங்க ராஜ்யத்துக்கு வந்து சேரணும். அதுவே எங்க ஏக்கமாய் மாற்றுங்க இயேசுப்பா. இந்த வேத வசனத்தை வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. அந்த நேரங்களை ஒதுக்க எல்லாருக்கும் கிருபை தாங்க. வாசித்த வசனங்களில கிறிஸ்துவை பார்க்கிற ஒரு கிருபை எங்களுக்கு தாங்க. அதே போல நாங்க இல்லையேங்கிற அந்த உணர்வை எங்களுக்கு தாங்க. உங்களை போல மாறணுங்கிற விருப்பத்தை எங்களுக்கு தாங்க. ஆவியானவரே, எங்களை இன்னும் அதிகமா கிறிஸ்துவை போல எங்களை மாற்றி கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியா இந்த சபையை கர்த்தர் வசனத்தின் மூலமா நீங்க மாற்றுகிற நாட்களா இந்த நாட்கள் இருக்கட்டும் சுவாமி. தடையில்லாமல் இந்த ஊழியங்கள் நடத்தப்பட செய்யப்பட எல்லாரும் நாங்க இதில் கலந்து கொள்ள ஆண்டவரே எல்லாருக்கும் நீங்க கிருபை தாங்க சுவாமி. ஆரம்பம் முதல் முடி வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களோடு இருந்து நடத்தி செல்லும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். சீக்கிரம் நீங்க வரப்போறீங்க. உமக்கு முன்னால நாங்க வெட்கப்பட்டு போயிடக்கூடாது சுவாமி. முழு நிச்சயத்தோடு உங்க சமூகத்துல வந்து சேரணும். உமக்குள்ள நாங்க நிலைச்சிருக்கணும். இந்த வேத வசனத்துல உங்களை இன்னும் அதிகமா அறிஞ்சு உமக்குள்ள நிலைச்சு நின்று உண்மை போல நாங்க நடந்தவர்களாய் மாறி ஒரு ராஜ்யத்துக்கு வந்து சேர கிருபை கொடுங்க. இந்த புதிய திட்டத்துல எல்லாரும் உற்சாகமா கலந்து கொள்ளவும், ஒரு நாள் மிஸ் பண்ணாம ஆசையா வசனத்தை வாசிக்க, கேட்க, தியானிக்க, அதுக்கு விட்டு கொடுக்க, அதனால உணர்த்தப்படும் போது சந்தோஷமா அர்ப்பணிக்க, கீழ்ப்படிய எல்லாருக்கும் நீங்க கிருபை தாங்க. நீ அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய கிருபையை சார்ந்து, உங்களுடைய வல்லமையை சார்ந்து இந்த புதிய ஊழியத்துக்குள்ள நாங்க நுழைகிறோம். எல்லாருக்கும் கிருபை தாங்க. துதிகான மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.